ஹலோ வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அதனால் எவ்வளோ நன்மை கிடைத்தது, இல்லை நான் எவ்வளோ தூரம் கொடுமை அனுபவித்தேன், டார்ச்சர் இதெல்லாம் இருந்தெல்லாம் ஒரு சின்ன இதாக போடலான்ட்டு இருக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். நேரம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட இல்லை, புன்னகை அருவி மீடியா அஃபிஷியல்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அது 4 வருஷத்துக்கு முன்னாடியே 2020 ஓப்பன் பண்ணேன். 2020 ஓப்பன் பண்ணேன். கோலம் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்ததில் யூடியூப்னா என்னன்னே தெரியாது, சும்மா வீடியோ அப்லோட் பண்ணுறது அதுவும் பெரிய விஷயம் கூட கிடையாது. அந்த காரணத்தில் எது போடுறது என்ன தெரியல, சும்மா கோலம் போட்டு அப்லோட் போட்டுக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். நல்லா போச்சு. எனக்கு தெரியல, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது தெரியாதுன்னு நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அது மானிட்டேஷன் வாங்குறது கஷ்டம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஒரு வருஷம் போட்டு முடிச்சுட்டு அது எவ்வளோ முடிச்சுதான் போச்சு. ஒரு 6 மாதம் போட்டேன். அதுக்கப்புறம் வெயில் காலம் வந்துச்சு, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் நிப்பாட்டிட்டு அது போடல. கொஞ்ச நாள் கழித்து மனசு அம்மா இறந்துட்டாங்க. அப்போ மனசு ரொம்ப கஷ்டமாகவே தோணிக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே தனியாக எப்படி இருக்கிறமே என்னடா அப்படின்ட்டு. சரி ஒன்று ஓப்பன் பண்ணலாம், மனசு நிம்மதியாக இருக்கும். ரெண்டாவது நம்ம வாழ்ந்ததுக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு பெண் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு யாராவது பார்த்தா புரிஞ்சுக்குவாங்கள்ல அடுத்து. அதனால நினச்சிட்டு அந்த மாதிரி நினச்சிட்டு நான் லைவ் போடலான்ட்டு சும்மா ஓப்பன் பண்ண ஒரு சேனல். அந்த சேனல் விட்டுட்டு அதிலே போட்டேன். அந்த புன்னகை அருவி மீடியா அஃபிஷியல் அதிலே போட்டேன். நான் லைவ் வந்துருந்துச்சு, நல்லாத்தான் ஒரு போய்கிட்டு இருந்துச்சு. எது போடுறது என்ன பண்ணுறது கூட தெரியாமல் போய்கிட்டு இருந்துச்சு. இல்லை அப்படியே போட்டுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு பொண்ணு யூடியூப்பில் ரொம்ப அழுதுகிட்டு குழந்தைகள் வச்சுக்கிட்டு மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நான் என்னுடைய சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அந்த மென்டாலிட்டிலாம் அவங்ககிட்ட நான் போகலை. அந்த பொண்ணு அழுகிறத வச்சு எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதம் ரொம்ப ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் யூடியூப் பற்றி கொஞ்சம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக சொல்லி கொடுத்துன்னு சொல்ல முடியாது, சொல்லி கொடுக்க வரைக்கும். ஆனால் அதில் நான் 10 பைசா கூட நான் எனக்கு லாபமும் கிடையாது, நஷ்டம்தான் ஆனது நிறையா போச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தர் சொல்கிறப்ப நான் உண்மையாக நம்பிட்டேன். அவ்வளோ தூரம் முன்னேற்றமா வந்துருமா, இப்படி வாட்ச் ஹவர்ஸ் வருமா, இல்லை இது மாதிரி வந்துருமா, காசு வருமா என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அதை சொல்லித்தரேன் எது சொல்லித்தரேன்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தாலும் அதில் என்ன ஆகுது தெரியுங்களா, ஒரு அமௌண்ட் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் போய்கிட்டே இருந்துச்சு. சரி கொடுத்து ரொம்ப ஓவராக போயிடுச்சு. கடைசியில் மொபைல் வாங்கி கொடுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வீடியோ எல்லாமே ஒன்றுமே இல்லைங்க. ஃபோன் பண்ணலை, ஏமா ஃபோன் பண்ணலன்னு கேட்டேன். அதுக்கு அவங்களுக்கு என்ன ஏதாச்சும் தெரியல. ஆனால் வீடியோ போட்டதே பிழைக்க முடியும், நான் அதை பண்ண இதை சொன்னாங்க. அதோடு விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பொண்ணாவே பேசுச்சு. சரி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப முடியாமல் இருக்குது அப்படின்ட்டு மொபைல் கூட ஒன்று வாங்கி கொடுத்தேன். மாதம் கட்டிடுறோமா அதை வேலை செஞ்சு, இல்லை உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் இப்படி தான் சொல்லி வாங்கிச்சு. அதுவும் முடியல. ஒரு சேனலே டர்மினேட் பண்ணிடுச்சு. அடுத்த செகண்ட் இப்போ இந்த சேனல் எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 1 வருஷம் ஆகுது இது ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளே லைவ் வந்துச்சு. லைவ் வரங்காட்டி லைவ் போட்டு பார்த்துச்சா இல்லை எப்படின்னு தெரியல, மன்னிச்சுக்கோங்கம்மா நான் அது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இருந்திருந்தா அப்புறம் திடீர்னு எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு கூட தெரியல. அடுத்தவங்களுக்கு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு பேசியிருந்தேன். அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. என்னைத்தானே பேசினேன் நான் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்துமே புரிஞ்சுக்கல. சரி விடு அப்படின்னு விட்டாச்சு. அதில் இருக்கிற வீடியோ அனைத்தும் டெலிட் அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு டெலிட் பண்ணுற மொத்தம் ஒரு வீடியோ கூட எல்லாம் பண்ணிட்டாங்க. வாட்ச் ஹவர்ஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. அந்த வாட்ச் ஹவர்ஸ் குறைய எனக்கு அப்படியே உயிர் போகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருப்போம், இப்படி போயிடுச்சு அப்படின்ட்டு. சரி அது போயிடுச்சு. அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைகள் நிறையா போச்சு. அதுக்கப்புறம் இந்த சேனல் எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு சேனல் ஆரம்பித்தேன். அதுவும் செம்ம சூப்பராக போச்சு. ஃபஸ்ட்டு அது பாஸ்வேர்டு ப்ராப்ளம், இன்னொன்று எங்களே வச்சுட்ட சேனல் வருது நாங்கள் அதை விட்டு முடிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் மனம் எந்த அளவுக்கு மனசை உளைச்சலுக்கு உண்டாகணுமோ, டென்ஷனும் அது மாதிரி பண்ணணும் அந்தளவுக்கு பண்ணாங்க. சின்ன வேலைலாம் இல்லை. இது படிச்சிருக்கிறவங்க, ஓரளவுக்கு படித்து 10th + 2 படிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். தெரியாமல் குட்டுவாகலன்னு அவங்களையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. அது ஒன்று தான் எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய ட்ரகுள் அனுப்பிச்சிட்டேன். ஒன்று உயிர் போகிறது ஒன்று தான் மிச்சமாச்சு எனக்கு. அந்தளவுக்கு ட்ரெஸ் மைண்டில் ஆகி ஆல்ரெடி சைக்காலஜி டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது ஒரு சைக்கோ அப்படின்னு கூட பேசினாங்க. அந்தளவுக்கு போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப இதுலேயுமே கை வச்சாங்க. இது ஸ்ட்ரைக் அடிச்சு
என்னென்னலாம் போடக்கூடாது, எப்படிலாம் போடணும் அதெல்லாம் போட வச்சு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு அதுவும் எனக்கு தெரியல. அப்புறம் அது மானிட்டேஷனுக்கு வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதுவும் பண்ண முடியல. அதுக்கடுத்து இன்னொருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க நான் அழுத ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மானிட்டேஷன் போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சே நம்ம சேனலில், இனிமேல் திரும்ப மானிட்டேஷன் வாங்க முடியுமா, நான் ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன், மானிட்டேஷன் வாங்கணும் எப்படியாவது அப்படின்ட்டு. அப்போ அவங்க அந்த பொண்ணு டக்குன்னு ஃபோன் பண்ணாங்க, என்னுடைய வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது சொன்னேன். அப்புறம் அவங்க எல்லாமே பார்த்து வாங்கி கொடுத்தாங்க, எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. கிளியர் பண்ணி கொடுத்துட்டு மானிட்டேஷன் வாங்கி கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா மானிட்டேஷன் நீங்கள் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டாங்க. அதெல்லாமே அவங்க முறியடிச்சு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் அந்த ஒரு இது. அதுக்கடுத்து இன்னொரு பொண்ணு ஹெட்ஃபோனு, ட்ரெஸ்ஸு, எனக்கு இதெல்லாம் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி காசெல்லாம் பிறந்தநாளுக்கு 500 போட்டுவிட்டு சொல்லி இதெல்லாம் பண்ணி வாங்கிட்டு அதுவும் ஃபஸ்ட்டு திட்டினாங்க பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுச்சு. லைவ் போட்டால் நிறைய பசங்கக்கிட்ட சொல்லி கொடுத்து பேட் கமாண்டாக போடுறது அந்த மாதிரி பண்ணாங்க. எது எப்படி பண்ணினாலும் 3 மாதம் பெட்டில் அப்படியே படுக்க ஆகிட்டேன். ஏன்னா முடியல, அந்த டென்ஷன் நான் பேசுகிறது டென்ஷன் ஆகிறது கண்ட்ரோல் பண்ண முடியாது, படுத்துட்டேன். 3 மாதம் பெட்டில் இன்னும் எதிர்த்து எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு சமையல் பண்ணுறதா, ஒரு பச்சை தண்ணி குடிக்கிறது கூட எந்திரிக்க முடியாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணிட்டாங்க இந்த யூடியூப் சேனலில். அதையெல்லாம் முறியடிச்சிட்டு கடவுள் புண்ணியத்தில் இப்போ ஏதோ எந்திரிச்சு என்னுடைய வேலை நான் செய்கிறேன். கொஞ்சம் தான் செய்ய முடியுது, ஃபுல்லாலாம் இல்லை. அந்த மனநிலை அந்தளவுக்கு பாதிச்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க, யூடியூப் ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணிடுவோம், எல்லோரும் பண்ணிக்கிறாங்களே அப்படி மட்டும் போட்டு பண்ண வேண்டாம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேணால் பண்ணுங்கள். இதில் அவ்வளோவா நீங்கள் வருமானமும் எடுத்துட முடியாது. இப்போலாம் பழைய காலத்தில் சேனல் வச்சுருந்தவங்களாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தவங்களாம் நல்லா சம்பாதிப்பாங்க. டிக்டாக் வந்த புதுசில் வச்சவங்களும் நல்லா சம்பாரிச்சிருக்காங்க. இப்போவும் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, சம்பாதிக்கவங்க இல்லை. அதில் கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும், டெக்னிக்கலாக போடணும். அந்த மாதிரி பண்ணால் காமெடி ஏதாவது அது போடுற ஒரு பிரயோசனம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும் மக்கள் இப்போ எதிர்பார்க்குறாங்க. சும்மா ஏனோ தானோன்னு போட்டோம்னு வச்சுக்கங்களேன், அது எந்த பிரயோசனத்துக்குலாம் பார்க்கறது மாட்டாங்க. ஏதோ 2 வாரத்துக்கு பேசினா கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஓடி போயிடுவாங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள், அப்படியே ஏதோ கூட்டுவாக்கில் போய்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு போக ஒரு நாளைக்கு போகாமல் இருந்துக்கும். சில தப்புகள்லாம் போகுதில்ல, அப்பப்போ ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவோம், நோண்டி விட்ருவோம். ஒரு டயத்தில் யூடியூப்புமே முதல்ல மாதிரி இல்லை, கொஞ்சம் ஏதோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஏன் நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. எப்போவுமே ஏதோ கூட்டுவாக்கில் போட்டுக்கிட்டு இருக்கிற, அவ்வளோதான். அது வருதோ போகுதோ, காசு வருதோ போகுதோ, மானிட்டேஷன் ஆகிருக்குது, வருதோ போகல. ஒரு யாருக்காவது வேணும் அப்படின்னா ஒரு சேனல் மானிட்டேஷன் ஆன் சேனலில் நான் விற்கிறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட்னா என்னால் அதை இது பண்ண முடியல, எனக்கு அந்தளவுக்கு எனர்ஜி கிடைக்கல, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அவ்வளோ தோணலை. என்னடா வீடியோ போட்டு என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மைண்டு இதாகுது. அதனால் சரி வேண்டாம், நம்மளால முடியாது அப்படின்றத நான் சொல்கிறேன். எங்கள் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், சரி பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஒரு சேனல் யாருக்காவது வேணும் அப்படின்னா எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் மானிட்டேஷன் ஆகி எல்லா ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அதில் நீங்கள் வேணும் அப்படின்னா சேனலை மெசேஜ் பண்ணுங்கதில்ல, கண்டிப்பாக உங்களுக்கு அதை நான் பேசி எப்படி விற்கணும் என்ன அப்படின்னு அவங்க சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் நான் விற்றுருவேன். நீங்கள் சேல் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணுங்கிறவங்க கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.